முத்துமுகப்படியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சணையின் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை ஆறுமில்லா வேளையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ. 10ஆம் இதழ் பரப்பி என்று 2 கால்களில் உள்ள 10 விரல்களை சொல்கிறார். பிராணாயாமம் செய்கின்ற போது குண்டலினி என்ற அற்புத சக்தி மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை வழியாக முதுகெலும்பு தொடரில் உள்ள தண்டுவடத்தின் வழியே ஆதார கமலங்களை கடந்து மேலேறும். இந்த அனுபவத்தை விளக்க வேண்டி முதுகெலும்பு தொடரை குத்துவிளக்கு என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். 5 புலன்களும் ஒடுங்கி ஞானத்தில் நிலை பெறுவதை குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பாரேனோ என்று குறிப்பிடுகிறார். 3 வீதிகள் கூடுகின்ற முச்சந்தி, அங்கே முத்தாலான முகப்பு வீடு, 10 வகையான மலர்களை பரப்பி பஞ்சனையில் இருந்து மனதை அடக்கி யாருமில்லாத நிலையில் குத்து விளக்கை ஏற்றி மகிழ மாட்டேனா என்பது மேலோட்டமான பொருள். குத்துவிளக்கு 5 முகங்களை 5 புலன்களோடு ஒப்பிடுகிறார். புலன்கள் ஒளிவிட வேண்டும். இதனால் புலனடக்கம், புலன்களின் தூய்மை, மனச்செம்மை ஆகியவற்றை மனிதர்களிடம் எதிர்பார்க்கிறார். இதனால் இப்புலன்களின் தூய்மையை குத்துவிளக்கேற்றி கோலமிட்டு பார்ப்பேனோ என்று மானுட வர்க்கத்தை தூய்மை ஆக்க இயங்குகிறார். முத்துமுகப்படியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேலிருத்தி அத்தை அடக்கிய நிலை ஆறுமில்லா வேளையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.